ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னாக்க ஆதார் அப்டேட்டுக்கான லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆதார் வந்து அப்டேட் பண்ணுறது எப்படி, ஆன்லைனில் நாமளாவே எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோ போகலாம். ஆதார் வெப்சைட்டோடைய ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. வந்ததும் அதில் பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்படின்னு இருக்கும். அதில் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு டவுன் ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா அண்டு செக் ஸ்டேட்டஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கனாக்கா லாகின் பேஜுக்கு வரும். இதில் வந்து லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனது இதில் ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆதார் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இந்த கேப்ஷா பார்த்து பக்கத்தில் உள்ள கட்டத்தில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதும் ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த என்டர் ஓடிபி அப்படிங்கிற லைனில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை இப்போ வந்து இது மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஆதார் நீட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா நீங்கள் கம்பல்சரி டாக்குமெண்ட்டை வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். ஒருவேளை இது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கம்பல்சரி அப்டேட் பண்ணுங்கிறதுல தேவைப்பட்ட அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கம்பல்சரி வந்து இது மாதிரி காமிக்கும். அதாவது 10 இயர்ஸ்க்குள்ள எந்த ஒரு அப்டேட்டும் நீங்கள் பண்ணலை அப்படின்னாக்கா இது மாதிரி காமிக்கும். இப்போ வந்து என்ன பண்ணணும், இது மாதிரி டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு வந்துருச்சுனாக்கா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஒன்று, அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணணும். அந்த ஐடி டீட்டெயில்ஸும் அட்ரஸ் டீட்டெயில்ஸும் இப்போ உள்ள ஆதாரில் இருக்கிறது மாதிரியே இருக்கணும், சேமாக இருக்கணும், எக்ஸாக்ட்லி அதே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பார்த்துங்க. அது மாதிரியான ப்ரூஃபை வந்து அப்லோடு பண்ணால் போதும். எப்படி அப்லோடு பண்ணுறது அப்படின்னாக்க இங்கே இருக்குது பாருங்கள், டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டியூ டேட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண டேட் வந்து 14/12/2024. இதுக்கு முன்னாடி வந்து 14/9 இருந்தது. இப்போ வந்து 14/12/2024 வரல இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/12/2024. இது வந்து ஃப்ரீ தான். நம்ம டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ண, அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து திரும்ப வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ளீஸ் வெரிஃபை யுவர் டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இது எல்லாமே வந்து இருக்கும், டிஸ்பிளேல காமிக்கும். இதெல்லாம் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததை கைட்லைன் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட், அதாவது எது மாதிரியான டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ணோம் அப்படின்னாக்கா ஜேபிஜி, பிஎன்ஜி அண்ட் பிடிஎஃப் இந்த ஃபார்மேட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைல் சைஸும் 2 MBக்கு மேலே போகாமல் பார்த்துங்க. 2 MBக்குள்ளே இருக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் அப்படி கீழே வாங்க. ப்ளீஸ் அப்லோடு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதாவது உங்கள் ஃபோட்டோ ஐடி, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து பேன் கார்டு, அதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோவும் இருக்கும், நேமும் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் இருக்கும். இதுதான் வந்து ஐடி ப்ரூஃப். உங்கள் ஃபோட்டோ ஐடென்டிட்டி இருக்கிறது மாதிரி இருக்கணும். அந்த ப்ரூஃப் ஏதாவது ஒன்று, எக்ஸாம்பிளுக்கு வந்து பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, இது மாதிரி உங்கள் ஃபோட்டோவோடு உள்ள ப்ரூஃபாக இருக்கணும். அதுதான் வந்து ஐடி ப்ரூஃபு. அது வந்து இங்கே செலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து அதில் உள்ளதில் ஏதாவது ஒன்று உங்கள் கையில் உள்ள ப்ரூஃபை பார்த்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ வந்து இதை வந்து ஓகே கொடுங்க. இப்போ வந்து நான் வந்து பேனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணோம். இப்போ வந்து வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோடு டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு அப்லோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேனை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணிட்டோம்னாக்கா இது மாதிரி வந்து க்ரீனில் வந்துடும். இங்கே வந்து சின்னதாக வந்து நமக்கு சின்ன இமேஜாக காமிக்கும் என்ன வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் அப்படி கீழே வாங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், பிஓஏ டாக்குமெண்ட். இதில் வந்து இப்போ திரும்ப வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரேஷன் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ ஏதாவது ஒன்று அட்ரஸ் இருக்கிற ப்ரூஃப், உங்கள் அட்ரஸ் இருக்கிற ப்ரூஃப், அதாவது ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து எந்த டாக்குமெண்ட்டில் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிங்கனாக்கா இது மாதிரி வரும். ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோடு டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எங்கே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணி அப்லோடு பண்ணிவிடுங்க. அதை செலக்ட் பண்ணிங்கனாக்கா கண்டினியூ டு அப்லோட் அப்படின்னு கேட்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் அப்லோட் ஆகிடும். இதுக்கப்புறம் அப்படி கீழே வாங்க. கீழே வந்தது அந்த செக் பாக்ஸ் இருக்கும். இதை வந்து டெக்ளரேஷன், இதை வந்து செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது தான் இது மாதிரி வந்து மெசேஜ் வரும். ஓகே கொடுத்துருங்க.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து டியர் ரெசிடென்ட் திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் அப்படின்னு போட்டு இந்த லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது அது வந்து சப்மிட் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த அக்னாலஜ்மெண்ட்டை சேவ் பண்ணி வச்சிங்க, இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க, அதாவது ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக. மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. இதுதான் வந்து நம்ம வந்து ஆதார் அப்டேட் வந்து ஆன்லைனில் பண்ணுற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் இதுவரையில் வந்து ஆதார் அப்டேட் பண்ணலையோ அவங்களாம் வந்து ஆன்லைன்லேயே வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.